செய்வதால் முழு காரியமும் நடைபெறுகிறது. அதுபோலவே பஞ்ச இந்திரியங்களும் தத்தமக்குரிய சத்தாதி விடயங்களை அறிந்து அனுபவிக்கின்றன. இந்திரியங்கள் எந்தெந்த விடயங்களில் பொருந்துவனவோ அந்தந்த விடயங்களை அந்தக்கரணங்களே அறிந்து அறிகின்றன. இந்த அந்தக்கரணங்கள் நீங்கிவிட்டால் பஞ்ச இந்திரியங்களுடன் சப்த முதலான விடயங்கள் பொருந்த மாட்டாது. இது போலவே பிராணவாயு நீங்கிவிட்டால் உடல் சேட்டைப்படாமல் கிடக்கிறது. இது மாதிரிதான் ஆன்மாவின் சன்னதியில பிராணவாயு இயங்கி பிராரத்தத்துவத்தை, அந்த பிராரத்த வினைய புசிக்க செய்கிறது. இப்படித்தான் இந்த பிராரத்த புசிப்பு நிகழும் போது அனுபவ முதிர்ச்சி பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா முதிர்ச்சி அடைந்து ஆணவ மலம் நீங்குது. இந்த ஆனாதி மலம் நீங்குகிறால் இருவினை ஒப்பும் சத்தி நிபாதமும் நேரும். கண்ணாடியை எடுத்து பார்த்தால் பார்த்தோனின் முகபிம்பம் தோன்றுவது போல கர்த்தாவினுடைய திருவருள் ஆன்மாவிடத்திலே பொருந்தும் போது, இப்படி திருவருள் பொருந்துவதனால விறகனிடத்திலே தீயை கொளுத்தின போது அந்த விறகு கெட்டு தீயாவது போல உப்பளத்தில் போட்ட புல்லும் வைக்கோலும் தன் தன்மை கட்டு அது அந்த உப்பாவது போலவும் இந்த ஆன்மாவு தன் உண்மை கெட்டு அருட்சொருவமாய் தோன்றும். இதனால் பசுகரணங்கள் சிவகரணமாகும். அறிவு இரண்டு பற்றிருந்த தன்மை போய் அருளோடும் கூடி ஒன்றாகிவிடும். பிறகு இந்த ஆன்மாவுக்கு யான் எனது என்கிற தன்மை அற்று போய்விடும். இதுதான் முக்கிய நிலை என்று அந்த சங்கராந்த சைவர்கள் சொல்வார்கள். அதெல்லாம் பொருத்தமில்லை. ஆமா, ஆன்மா பிரகாசமுள்ள தீபத்தை போன்ற இருக்கும்னு சொன்னது உண்மையானால் அதுக்கு அஞ்ஞானம் என்ற இருட்டு எப்படி வந்த கூடிற்று? விளக்கு உள்ள இடத்துல இருட்டு எறாது என்பது வெட்ட வெளிச்சமான செய்தியாக இருக்கிறது. ஒருவேளை ஆன்மாவிடம் அறிவு இல்லாதபடியால் அஞ்ஞான இருள் கூடியது என்றால் தீபம் போல ஆன்மா என்ற சொல் அது சொன்னது தப்புன்னு ஆயிரும். அப்பால் ஆன்ம சந்நிதியில பிராணவாயு காரியப்படுத்துகிறது. அதனால் இந்த உடல் காரியப்படுகிறது. அது எது போல என்றால் காந்தத்தின் சந்நிதியில இரும்பு காரியப்படுவது போலவும் என்று சொல்லது. இதுவும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயம். பிராணவாயு ஒருவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனா அந்த உடம்புக்கு அட்டை போல அசைவற்று கிடக்கிறது. குண்டி வினையின்மைன்னு அதை 3வது நூற்பாவில் சொல்லி அதனால அது உயிர் இல்லைன்னு சொன்னோம். அதனால உடம்பை காரியப்படுத்துவது இந்த பிராணவாயுன்னு சொல்லக்கூடாது, ஆன்மாவே தான் என்று தெரிந்து கொள்வதுதான் சரியான முடிவு. இந்த ஆன்மா அபிகாரியாய் இருப்பதாலும் அதனால் அது உடம்பை காரியப்படுத்துகிறது என்பது பொருந்தாது. அப்போது ஆன்மாவும் மனம் முதலிய அந்தக்கரணங்கள் போலவும் பிராணவாயு போலவும் இந்திரியங்கள் விடயங்கள் போலவும் சடமாக ஒரு பொருளாக ஆகிவிடும். ஒருவேளை நீர் இறைக்கும் கவலை போல தொழிற்படும் என்றால் அதெல்லாம் அதுல கட்டப்பட்ட எருதினாலே நீர் இறைக்கும் அந்த எந்திரம் வேலை செய்யுது. அப்போது செயல்படும் மாறு போன்ற ஆன்மாவும் செயல்படுவதாக ஏற்பட்டு
செயற்படும் கருவியாகவும் கருதப்படும். ஆதலால் நீரிழப்பு கருவி ஆன்மாவுக்கு ஓமையாக கூறுவது பொருந்தாது. அது திரட்டாந்த விரோதம். ஆகையால இந்த ஓமை ஆன்மா அபிகாரி என்பதற்கு ஏற்றதன்று. சப்த முதலான விடயங்களை பஞ்ச இந்திரியங்கள் புரிந்து அனுபவிக்கும் ஆதலால் ஆன்மா அபிகாரி என்று சொல்லலாம். ஆனால் பஞ்ச இந்திரியங்களும் ஏக காலத்துல தத்தமுக்குரிய எல்லா விடயங்களும் அறிவதில்லை. மேலும் ஒன்று அறிவதை மற்றது அறிவதில்லை. ஆகவே இந்த குறைபாடு இருப்பதை கவனிக்க வேண்டும். ஒரு நல்ல மரமானது ஏக காலத்துல இலை, காய், பழம் முதலிய யாவற்றையும் தராது. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொன்றை தோற்றுவிக்கும். அது போலவே 5 இந்திரியங்களும் ஒவ்வொரு விடயமாக அறிகின்றன. இதனால் அவை ஒன்றாம் அறிவின் தோற்றங்களே ஆகும் என்று கூறினால் தவறில்லை எனலாம். ஆனால் 5 இந்திரியங்களும் ஒரு இந்திரியத்தின் விடயத்தை மற்ற ஒன்று அறிய முடியாமல் இருக்கின்றன. அதனால ஒரே அறிவின் சமூகம் இவை என்பது பொருத்தமில்லை. மேலும் ஒரே இந்திரியமாயிருக்கும் 2 செவிகளும் 2 பேர்கள் ஒரே காலத்துல சொல்லக்கூடிய வெவ்வேறு விஷயங்களை ஒரே நேரத்துல சொன்னா அறிய முடியறதில்லை. அதை நாம அனுபவத்துல பார்த்திருக்கோம். அதனால இந்திரியங்கள் தொழில்கள் இந்திரியத்தின் அனுபவமே என்பது பொருந்தாமல் அதை கொண்டு அனுபவிப்பது ஆன்மாவிற்குரியது என்பதே பொருந்தும். இதனால் அந்த கரணத்துக்கும் சரீரத்துக்கும் பிராணவாயுக்கு உண்டான தொழில்கள் யாவும் அவைகளுக்கு அனுபவமாவன, ஆன்மாவுக்கு அனுபவம் ஆகாது என்பது பொருந்தாது. அறிவுடைய பொருள் தான் அனுபவிக்கும். சடப்பொருளுக்கு அனுபவம் கிடையாது. இந்த செய்தியை மனாதியும் மெய் உயிர் செயலும் தனக்கிலது ஒருவருக்கு என தெளிகிலை என்ற வரிகள் செப்புவனவாகும். எனவே முக்கிய நிலையிலும் கண்ணாடியிலே சுத்தமான உருவம் தோன்றுவது போல கர்த்தாவினுடைய திருவருள் மலம் நீங்க ஆன்மாவிடத்துல பிரகாசிக்கும் என்று சொல்வார்கள் சங்கராந்தவாதியர். கண்ணாடியானது பார்த்தவனுடைய முகத்தில் உண்டான ஒளியை தன்னிடத்தில் கவர்ந்து கொண்டு நிற்கும். அதை போல கொடுத்ததை கொள்ளும் தன்மை ஆன்மாவுக்கு அடுப்பதென்று என்பதே உண்மை. விறகரிடத்துல நிற்கும் தீயை ஆன்மாவினோடு கூடி நிற்கும் அருளுக்கு ஓமையாக்கி கூறுவர். ஆனால் தீயானது தான் பற்றிய கற்றத்தை கெடுத்து ஒழித்து விடுகிறது. அப்படி அருளானது தான் கூடிய ஆன்மாவை கெடுத்து ஒழிக்காது, அது அகலாது நிற்கும். ஆதலால் விறகை கொட்டொழிக்கும் தீயினை அருளுக்கு ஓமையாக்கி காட்டுதல் பொருத்தமில்லை. அப்போ இந்த உப்பளத்துல சொன்னார், அந்த உப்பளத்து ஓமையில அந்த உப்பளத்துல போட்ட புல்லு வைக்கோலும் போலத்தான் அருளோடு கூடிய ஆன்மா தன்மை கெடுமை என்று தான் கெட்டு ஒழியாது. இந்த ஓமானம் மிகவும் பிரசித்தமாக சொல்லப்படுகிறது அந்த சந்தாகவாதிகளால். அதை சித்தாந்த பகுருடையில அம்பலவான தேசியரும் எடுத்து காட்டுகிறார். ஈசன் அறிவிலா சத்தினிவாதத்தால் ஒழிய மலம் உப்பளத்து புல்லும் உறும் தீயும் விறகும் என செப்பும் அருளோடு ஆவி சேர்ந்து அழிவது கப்பின்றாய் நன்னும் பசுகரணம் எல்லாம் நசித்து ஒன்றாய் எண்ணும் சிவகரணமாய் என்னும் கண்ணியதோர் சங்கராந்தவாதி சாற்றுவான் என எடுத்து அங்க இதை எடுத்து காட்டுறார். சிவஞான மாபாடியம் 7ஆம் சூத்திர 2வது அதிகரணத்துல இந்த ஓமையை எடுத்து காட்டி புலப்படுத்துகிறார். ஆமா, அது அந்த 2வது
அதிகரண 2ஆம் வெண்பா. இந்த 2ஆம் அதிகரணத்துல வெண்பாவாக தெளிவாய் தரப்பட்டுள்ளன. உப்பளத்துல கிடக்க நேரிட்ட புல்லானது தன் புறத்தெல்லாம் உப்பு படிய பெற்று தான் உள்ளே அடங்கி உப்பு சுவையே தன் சுவையாய் மக்கிவிடும். வைக்கோல் உள்துளை உடையது, ஆதலால் உப்பு நீர் அதன் உள்ளும் சென்று தோய்வதோடு புறத்தும் படிந்து இங்கனம் உள்ளும் புறமும் உப்புமயமாய் ஆகி தன்மை மாறிடும். ஆகவே அந்த கரணம் புறக்கரணங்கள் சிவகரணமாம் தன்மைக்கு இந்த ஓமை காட்டப்படுதல் காணலாம். இதனால் ஆன்மா பசுத்தன்மை நீங்கி சிவத்துவம் பெற்ற போது பசுகரணம் சிவகரணமாகும் என்பது தெரியலாம். அப்போது புல்லின் தன்மை வைக்கோலின் தன்மையும் புறத்தும் உள்ளும் மாறிவிட்ட தன்மை போலவே பசுஞானமும் பாசஞானமும் சிவமெனவே ஆகும் என்பது உண்மை பொருள். இதுவே இந்த ஓமைக்கும் மெய்ப்பொருளாக கருதப்பட வேண்டும் என்க. அதான் இதை சொல்ல வந்த கருத்து. ஆனால் இந்த புல் பலாளங்கள் அதெல்லாம் சடம். எனினும் கொடுத்ததை கொள்ளும் தன்மை உடையன. ஆன்மாவுக்கு அத்தன்மைதானும் என்று. மேலும் அஞ்ஞானத்துக்கு ஏதுவாம் கருவிகளை சிவரூபம் என்று சங்கராந்தவாதம் சொல்கிறது. சரீரத்தோடு கூடிய ஆசை அடியோடு ஒளி தர வேண்டும். அஞ்ஞானம் இல்லாத இந்த மாயா சுரூபம் அசுத்த மதமயமாகும். இது சுத்த நென்மனமான சிவஸ்வரூபம் ஆயிற்று என வாயினால் கூறிக்கொள்வதால் எந்த பயனும் இல்லை. மாயா கருவிகள் தொண்டு தொட்டு வருகின்ற பிறவி துன்பத்தை நீக்கி திருவருளை அடைந்து சிவஸ்வரூபம் ஆபத்திற்கு உரிமையாகும் என்றால் அப்போது திருவருளும் மாயாகி அஞ்ஞானமாக வேண்டி வரும். சப்த பரிச ரூப ரசகந்தம் என்கிற இவற்றோடு கூடி அறிந்து வருகின்ற மாயா கருவிகளுக்கும் திருவருளுக்கும் வெகு தூரம் உண்டு என்பதை தெளிய வேண்டும். இப்படி கூறுவதனால் பசுபாச ஞானங்களை அடியோடு தன்மை கட்டாலன்றி சிவஞான திருவருள் வாய்ப்பு எறுதல் பெறுதல் என்று எனப்படும். அவ்வாறன்றி சிவஸ்வரூபமாய் விளங்கப் பெற்றோம் என்று சொல்லும் அளவும் அஞ்ஞானம் உள்ளமை தேரப்படும் என்ப. இது பற்றித்தான் எத்திரத்தினது அருள் இயம்புக என்றுள்ளார் ஆசிரியர். இந்த கருத்து மிகவும் கஷ்டப்பட்டு அனுபவபூர்வமாக அறியப்பட வேண்டிய ஒன்று. எனவே இந்திரியங்களை விட்டால் பசுபாச ஞானங்கள் ஜீவியாமல் போமே. அப்படி ஆன்ம அறிவு ஜீயாமல் கெடுமானால் திருவருளை எப்படி அறிய முடியும்? ஆகையால் பசுபாச ஞானங்களை கொண்டே திருவருளை அறியப்பெற வேண்டும். அப்படி திருவருளை அடையப் பெற்றால் எங்கும் நிறைந்தனவாகலாம் என்று இன்றையில் இயலாது என்று சங்கரானந்தவாதம் சொல்லக்கூடும். இதனை விளங்குவது எளிதல்ல. ஆன்மஸ்வரூபமும் இன்றி சிவஸ்வரூபமும் இன்றி இரண்டு கட்டானாக இருப்பதற்கு முற்றிலும் சிவஸ்வரூபத்தை எப்படி எடுத்து கூற முடியும்? அவருக்கு அந்த தகுதியே வரல. அஞ்சனம் கூறப்புகின் அது இன்பத்தை அனுபவித்து அறிய மாட்டாத ஒரு அலிக்கு ஒருவனும் ஒருத்தியும் தான் கூடி அனுபவித்த இன்ப இயல்பை எடுத்து சொல்லுவது போல ஆகமே அன்றி உணர்த்துவதற்கு இயலாது. இருந்தாலும் சிவகரணங்கள் யாவும் சிவகரணமாக பெற்ற திருவருட் செல்வர்கள் சொல்லியில்ல அந்த வாசகங்களை எடுத்துச் சொல்வதனால் அந்த இயல்பு எப்படையது என்பது ஒருவாறு தெரிய வரும். அதனால இது அவங்கெல்லாம் அந்த தன்மையை அடைந்தால்தான் அறிய முடியும். அதனால அப்படி அடையாதவங்களுக்கு நாம சொல்லி விளக்க முடியாது என்பது இங்க சொல்லப்படுகிறது. அதனால அவைதான் இந்த கருவிகள் கூட்டம்தான், கருவிகள் எல்லாம் தான். பளிங்கிலிட்டனா பளிங்கில் மேல் பற்றிய வண்ணம் போல்
அந்த பளிங்கு பக்கத்துல சூரிய ஒளி எதன் வழியாக அதன் மீது விழுகிறதோ அந்த நிறம் அதை பற்றிடும். அந்த பளிங்கில் இடப்பட்ட வண்ணம் போல் என்பது உவமை. காட்டிற்றை காட்டுகின்ற கருவியாகிய தன் தன்மையையே காட்டியாகிய ஆன்ம இயல்பாக விபரீதமாக காட்டி, கருவிகளையே கர்த்தாவாக காட்டி உணர்ச்சி நிற்கின்ற காரணத்தால் இனி இவ்வான்மாக்களுக்கு தம்முதலே குருமாய் வந்து விவேக ஞானத்தை உணர்த்தும் என்ற கருத்தின் மேல் ஏற்படும் ஐயத்தை, அதாவது ஐம்பொறிகள் வேடர் நாம் உண்மை இயல்பை உணர ஒட்டாது மறைக்கும் துன்ப காரணர் என்றபடி இந்த கருத்தை மறுத்து அவையே சிவகரணமாய் நின்று உண்மையானத்தை உணர்த்தும் குரு மிகையோ என்ற ஐயத்தை நீக்கி உண்மையை இவ்வான்மாக்கள் உணர்வுகளால் இந்த 5 பொறிகளால் மயங்கிய காரணத்தால், அந்த பொறிகளையே தாம் என்று மயங்கிய காரணத்தால் தம்முடைய உண்மை இயல்பை உணராது என்றது என மேற்கோளாய் கொண்டது என வரும். அதனால இத மேற்கோளா சொல்லியிருக்காங்க. பளிங்கு கல்லில் சேர்த்திய, இந்த சேர்த்தியனா சேர்த்திங்கிறது ஒரு பெயர் சொல், அது கூடுகை, புணர்ச்சி, ஐக்கியம். அப்போ கல்லில் சேர்க்கப்பட்ட பற்றிய பல்வேறு வகைப்பட்ட நிறங்கள் அந்த பளிங்கின் உண்மை ஒளி தோன்றாதவாறு, பளிங்கின் ஒளிங்கிறது பளிங்கின் உண்மை ஒளி, இயல்பான ஒளி தோன்றாதவாறு அடக்கி என்ன செய்யும்? தம்மால்ங்கிறது அந்த படிகத்தின் பால், அதன்கண் விளக்கப்பட்ட தத்தம் இயல்பினையே வேறாய தம்முடைய நிறத்தினையே, அந்த படிகத்தின் மேல படுகிற வேற்று பொருள் ஆகிய தம்முடைய நிறத்தினையே அதன் நிறமாக விபரீதமாய் விளக்கும் நிற்குமாறு போல, இது ஓமை. இது போல அந்த இந்திரியங்கள் தாம் ஆன்ம விடயத்தை விளக்கும் அந்த இந்திரியங்கள் ஆன்மஸ்வரூபம், ஆன்மாவினுடைய உண்மை இயல்பு, வியாபக அறிவு விளங்காதவாறு அடக்கி விபரீதமாய் நின்று ஆன்ம அறிவை வியாபியப்படுத்தி ஏகதேசப்படுத்தி அந்த ஆன்மாவின் மாட்டு, அந்த ஆன்ம அறிவில தம்மால் விளக்கப்பட்ட தத்தம் அதற்குரிய விடய மாத்திரையே, அந்த புலன்களையே விளக்கி ஆன்மஸ்வரூபமாய் விபரீதமாய் விளக்கி நிற்பன, உயிர் அறிவோடு நிற்பன. ஆகலான் இந்த காரணம் பற்றி இனி இவ்வான்மாக்கள் ஐவுணர்வுகளால் மயங்கி இந்த ஐம்பொறிகளே தாம் என்று மயங்கி நிற்கின்ற காரணத்தால் தம்முடைய உண்மை இயல்பை உணராது என வேர்க்கோளாக கொண்டது என்றவாறு என்று அதுக்கு விளக்கம் சொல்கிறார். எனவே பலவாய விடயங்களுள்ளும் அவ்வம் வினைக்கு ஈடாக நியதி கூறும் ஒவ்வொரு விடயமாத்திரையே அவ்வளவு இந்திரியம் காட்ட வல்லும் என்பார். அந்த விடயத்தை தான் அது காட்ட முடியுமே தவிர மற்றதை காட்டாது என்பார். ஒரு நேரத்தில் ஒன்றையே காட்டும் என்பது பற்றி, அந்த கருவிகள் ஒரு நேரத்தில் ஒன்றைத்தான் காட்டும் என்பது பற்றி காட்டிற்றை என ஒற்றடி சொல்லால் கூறினார். எனவே இதனாலதான் திருக்குறள்ல கூட அதை சொல்லும் போது, அதாவது திருக்குறள்ல சொல்லுவார்,
அதாவது என்ன சொல்வாருன்னா, சென்ற இடத்தால் செலவிடாது தீது உருவி நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று இந்த 422வது குறள். சென்ற இடத்தால் என்று ஒருமை. கருவிகள் அதாவது அறிவு பொறிகள் 5, அதற்குரிய விடயங்கள் வெவ்வேறு. அப்போ ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு விடயத்தின் மேல செல்லும். அப்படி இருக்க சென்ற இடத்தால்னு ஒருமையில சொல்லியிருக்கிறாரு. செலவிடாது, அப்படி அந்த கருவிகள் போன வழியிலேயே போக விடாது தீது ஒருவி நன்றின்பால் உய்ப்பது, அந்த கருவிகளை நல்ல விடயத்துல செலுத்துவது அறிவு. அதைத்தான் இதனை வென்றார் சென்றார் என்ப வீடு என்பான். எனவே இதைத்தான் நமக்கு சுவை ஒளி ஓசை ஊறு ஓசை என்ற நாற்றம் ஐந்தன் வகை தெரிவானுக்கே உலகு என்று அங்க சொல்லுவார். இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என பலம் 5 ஒரு காலத்து ஒன்றின்கண் அல்லது செல்லாமை. ஒரு கருவி ஒரு காலத்துல ஒரு பொறி மேலதான் செல்லும். அதனால இடத்தால் என்றார். இடத்தால் ஒருமையில சொல்றார். செலவிடாது என்பது கடை குறைந்து நின்றது. குதிரையை நிலைமறைந்து செலுத்தும் வாதனன் போல வேறாக்கி மனத்தை பலமறிந்து செலுத்துவது அறிவு என்றார். அது உயிர் இலக்கணமாகலாம். அதனால இங்க அப்படியெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறதுனால நாம இந்த ஒரு நேரத்து ஒரு பொறிதான். மருவிய பொறியில் ஒன்றும் மாபூதம் ஐந்தல் ஒன்றும் கருவிகள் 4 ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா அறியும். அப்படி கூறவே ஒன்றறிந்தது ஒன்றறியாதாகி என்று மேற்கோளும் ஏதுவும் இனி ஐம்புலன் அறிதலான் ஆன்மா உளது என்றது என்பது ஐம்புலனாகிய சப்த ரூபரச கந்தங்களை இந்திரியங்கள் ஒன்றறிந்தது ஒன்றறியாது. இந்த 5 நாளும் 50 அறிவது உளதாக, அதுவே அவ் ஆன்மாவாம் என்றதற்கு விளக்க சொல்லியிருப்பார். அதனால ஒன்றறிந்தது ஒன்றத அறியாதாகி உடல் மண்ணி அன்றும் புலனாவ ஐந்தளத்தை ஒன்று அறிதல் உளதாய் ஆகில் அது நீ தனித்தறி கண்டு உள்ளல். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விடயத்தை, அவை ஒன்றும் ஆன்மா அல்ல, ஒன்றல்லை ஓர், இதை அறிந்து கொள்வாயாக என்பான். அதனால இங்க பளிங்கல் இட்ட அந்த பளிங்கல் மேல் பற்றிய வண்ணம் போல ஆன்மாவில் உண்மை இயல்பை மயக்கி அதற்குரிய விடய காட்சியே அந்த காட்சி மாத்திரைக்கே ஏதுவாகிய கருவியா இந்த வியாபியாய ஆன்மாவை காட்டும் ஆற்றல் இல்லாத கருவி மானாசத் என்பான். தான் ஆக்கிய இவற்றால் ஞானம் அணுகவும் பண்ணா என்பான். அதனால வியாபியாய ஆன்மாவை காட்டும் ஆற்றல் இல்லாத கருவி, ஏகதேச விடயத்தை காட்டுகிற ஆற்றலுடைய கருவிகள், அது நியதிப்படி காட்டக்கூடியது. அது அந்த வியாபியாய ஆன்மாவை காட்டும் ஆற்றல் இல்லாதது. ஆன்ம இயல்பு, அது ஆன்மஸ்வரூபம், அது இந்த கருவிகளால் விளங்குமாறில்லை என அவற்றது இயல்பை, அந்த கருவிகளினுடைய ஆற்றலை தெரிவித்து தெளிவாக காட்டி, அதனால் ஆன்மஸ்வரூபத்தை உணர்த்துவதற்கு குறவன் ஒரு தலையான் கண்டிப்பாக வேண்டும் என மேல அதிகரணத்தை, அந்த 2வது அதிகரண பொருளை வலியுறுத்துவதுதான் இந்த 3வது அதிகரணம். இப்படி பொருள் உரையாதாருக்கு இப்படி இதுக்கு பொருள் சொல்லணும். அப்படி பொருள் சொல்லாதவருக்கு இனி என்பதனால் உணர்த்தப்படும்
மேலே அதிகரணத்தோடு உளதாகிய இயைபு கூடாமை பற்றி அறிக என்கிறார். அது எதுவும் பொருந்தாது. அப்ப இனிங்கிற சொல்லு அது முந்தன் அதிகரணத்தோடு இயைபை சொல்வது. இப்படி சொன்னா மட்டும்தான் அதுக்கு இதுக்கு ஒரு பொருத்தம் வரும். அதனால இதுக்கு இப்படி பொருள் சொல்லாத உரைகள் எல்லாம் போலி என்பது அறியப்படும். அப்போ இங்க இந்த 3வது அதிகரணத்துல நாம சொல்ல வந்த கருத்து என்ன என்று கேட்டால், இந்த உயிரானது கட்டு நிலையில பஞ்ச இந்திரியங்களை பற்றுவதினாலே, பஞ்ச இந்திரியங்களை பற்றி அது பற்றுறது என்ன, அதன் மூலம் இறைவன் தான் அறிவிக்கான். அதை துணையாக பற்றி நிற்பதினாலே தன்னையும் அறிய மாட்டாது என்பது சொல்ல வந்த கருத்து. அந்த இந்திரியங்களை பற்றி நிற்கிறதுனால அந்த இந்திரியங்களை பற்றி அது கொண்டு அது விடயத்தை தான் அறிய முடியும். அதனால அந்த கருவியை கொண்டு தன்னை அறியாது. இது அப்பர் சுவாமிகள் 4ஆம் திருமுறையில அது கடவுளை காட்டுற கண்ணாடி என்னது பொற்படி மக்களம் ஒரு பாட்டு அதுல சொல்லியிருப்பார். அப்போ இங்க இந்த ஆன்மாக்கள் கருவிகளை பற்றி நிற்கிறதுனால அந்த பாசஞானத்தை கொண்டு பசுவாகிய தன்னை அறியாது என்பது இங்க சொல்ல வந்த கருத்து. இதுல என்ன ஐயம் தடை வருதுன்னா, பஞ்ச இந்திரியங்கள் தத்துவ ஞானத்தை மறைக்குமாய விளக்குமாயா என்பதுதான் அதுல வரக்கூடிய ஐயம். அந்த ஐயத்துக்கு அவங்க காட்டுற காரணம் மைவாய் கண்மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகள் பசுகரணங்களாக நின்று உலகப் பொருளை அறிவு விளக்குவது போல இவையே சிவகரணமாய் நின்று தத்துவ ஞானத்தை விளக்குதலும் கூடும். ஆதலால் தத்துவ ஞானத்தை விளக்குவதற்கு முறைவன் அந்த முதல்வனே குருவுமாய் வருதல் வேண்டா என்று சொல்பவர் சிவசங்கராந்தவாதிகள். அதனால அவங்க அதுக்கு காட்டுற காரணம் இது. அப்போ அந்த காரணத்தையும் அவங்க தடையை ரெண்டையும் மறுக்கணும். பஞ்ச இந்திரியங்கள் விளக்கும் சொல்றாங்க. அப்போ அதை மறுத்துரைக்கும் சித்தாந்த துணிவு என்னன்னா, ஐம்பொறிகள் அறிவை விளக்குமாயினும், இங்க அறிவை விளக்கும்னு பொதுச்சர சொன்னது சரிதான். அவற்றால் விளக்கப்படுவது விடய விளக்கம், சடப்பத்தை பற்றிய சடப்பொருளை பற்றிய விளக்கம் தான் அன்றி ஆன்மாவின் உண்மை விளக்கம் அன்று. அந்த கருவிகளை செலுத்துற ஆன்மாவை பற்றிய விளக்கம் அல்ல. மேலும் ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு விடயத்தையே உணரும். செவினா அது சப்தத்தை மட்டும்தான் உணரும். தோல் பரிசத்தை மட்டும்தான் உணரும். கண்ணு உருவத்தை மட்டும்தான் உணரும். நாக்கு ரதத்தை மட்டும்தான் உணரும். மூக்கு மனத்தை மட்டும்தான் அறியும். ஒரு இந்திரியம் உணர்த்துவதை மற்றொரு இந்திரியம் உணராது. செவி பரிசத்தை அறிந்து கொள்ளாது. அந்த செவி சப்தத்தை அறிகின்ற இந்த செவி மனத்தை அறியாது, சுவையை அறியாது, உருவத்தை அறியாது. ஆதலால
உயிரை மயக்கி விடயக்காட்சி ஒன்றையே தருகின்ற இந்த ஐம்பொறிகளால ஆன்மாவின் இயல்பை இந்த கருவிகள் விளக்க மாட்டாது. அப்ப முதல்வனே குறிவடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து ஆன்ம இயல்பை உணர்த்துவன் என்பது இங்க சொல்ல வந்தது. அதனால அவங்க கருத்து, அந்த சங்கராந்தவாதிகள் கருத்து மறுக்கப்பட்டது. அற்றேல் தம்முதலே உருவாகினா குருவை ஆவேசித்து வந்து ஞானத்தை உணர்த்திய வழியும் உபதேசப் பெறுகின்ற அந்த ஆன்மாவினிடத்து காட்டிற்றையே காட்டி நிற்கும் எந்திரியுங்கள். காட்டிற்றையே காட்டி நிற்கும் எந்திரியுங்கள். வியஞ்சகமாய் உள்படி அந்த இந்திரியங்களே வியஞ்சகமா அறிவுக்கு துணை இருக்கும்படி தன் இயல்பு விடைய இயல்பையே விடையி இயல்பாக காட்டுதலின் ஆன்மாவினுடைய சொரூப இயல்பு அதற்கு விளங்காது என்பது. அதனாலதான் இத சிவப்பிரகாசத்துல காட்டிடும் கரணமொன்றில்லையேல் காணொணாதாம் நாட்டிய இவற்றால் ஞானம் அணுகவும் பொன்னா முன்னம் ஈட்டிய தபத்தினாலே இறை அருள் உருவாய் வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி குறைகளல் குருகுமாறி என்று அந்த 68வது பாட்டுல சொல்லுவாங்க. எனவே இந்த கருவிகள் பருவிய பொறியில் ஒன்றும் ஆபூதம் ஐந்தில் ஒன்றும் கருவிகள் நான்கும் எங்கா கலாதிகள் ஐந்தும் கூடி ஒரு புலன் நுகர் இந்த ஒழுங்கு ஒளிந்து ஒன்று தெரிவுறாது அவன் ஒளிந்து அந்த சிவபெருமான் இதோட கூட நிற்கணும். அந்த திரள்களும் இந்த ஆன்மா இல்லாமையும் இந்த கருவி அறியாது, இந்த கருவி இல்லாம ஆன்மாவும் அறிய மாட்டான். இத அந்த சித்தியார் 234 பாட்டுல கருவியும் பொருளும் காட்டும் காலமும் அந்த பாட்டுல ஒருவனால் அவனும் கூட இருக்கணும்னு சொல்றாரு. கருவியால் பொருளால் காட்டால் கரத்தால் கருமந்தண்ணால் உருவினால் அளவால் நூலால் ஒருவலால் உணர்த்தலாலும் அருவனாய் உண்மதென்னில் அறியாது நிற்றலாலும் ஒருவனே எல்லாத்தானும் உணர்த்துவன் அருளினாலே என்பான். எனவே இங்க கருவிகள் வேண்டும், பசுகரணங்களே சிவகரணமாகி சிவத்தை காட்டும். இது சங்கராந்தவாதிகள் பசுத்துவம் நீங்கியபடி கருவிகளால் சிவத்தை அறியலாம் என்பது. இந்த கருவிகள் வேண்டுங்கிறவங்க இவங்க. அப்புறம் சிவசமவாதி கருவிகளே இந்த சிவசமவாதி இப்போ நாம அறிவுல பசுத்துவம் பாசம் இருக்கும் பொழுது இந்த கரணங்கள் உலகத்தை உணர்த்துது. இந்த பாசம் நீங்கிட்டா அந்த கருவிகள் சிவத்தை உணர்த்தும் என்பார்கள். அப்புறம் பாதஞ்சலர் கருவிகளை யோக முறையில செலுத்தினால் அறியலாம் என்பார்கள். தார்க்கீகர்கள் இந்த உலகத்தை உணர்த்துற கருவிக்கு போக்கஸை மாத்தினா போதும், சிவத்தை அறியலாம் என்பார்கள். இந்த கருவிகளை இல்லைன்னா மெய்ப்பொருளை சார முடியாது என்பான் பேதவாதி. அந்த காணவே என்ற சொல்லால கருவிகள் நீங்கிய வழியும் காட்சி உண்டு என்பது பெறப்படும். எனவே இதற்கு இந்த கருவிகள் வேண்டும் சொல்றவங்க இவங்கெல்லாம் இதுக்கு பதில் சொல்கிறார். கருவிகள் தத்தம் இயல்பையே விடய மாத்திரையே ஒவ்வொரு கருவியும் அதற்குரிய விடய மாத்திரையே காட்டி பலவாய தன்மையை ஆன்மா மாட்டு உண்மாக்குமே அன்றி உண்மை இயல்பை உணர்த்த மாட்டான்.
ஆன்ம இயல்பாக காட்டி, தன்னுடைய இயல்பை ஆன்ம இயல்பாக காட்டி ஆன்மாவினுடைய உண்மை இயல்பை மறைத்து நிற்குமே அன்றி அது தெளித்து நிற்காது. சுட்டியுணர் கருவிகள் சித்துப்பொருளை உணர்த்த மாட்டான். ஆகவே இவற்றின் சார்பை நீத்த பின்னரே உண்மையான விளங்கும். அதை நமக்கு மேலான அறிவு பொருளாய் உள்ள சிவமே ஆன்ம அறிவில உண்மை உணர்வதற்கு தடையாய் உள்ள மலத்தை அகற்றி உணர்த்துவார். எனவே குரு என்பது மிக மிக அவசியம். அவனுக்கு அடிமையாய் நாம் அடங்கவும் வேண்டும். அவனை சார்ந்து கருவிகளை விடவும் வேண்டும் என்பது. எனவே பொய்யறிவு நீங்கினாலன்றி மெய்யறிவு விளங்காது. இவ்வாறு இந்த இரண்டாம் அதிகாரத்தில் கூறிய குருவினுடைய அவசியம் இந்த மூன்றாவது அதிகாரத்தில் அது உறுதி செய்யப்படுகிறது. அதனால இதனுடைய தொடர்ச்சிகளை எல்லாம் நாம தொடர்ந்து அடுத்த வகுப்பில் காணலாம் என்று சொல்லி இதுவரை பொறுமையாக இருந்து இந்த செய்திகளை செவிமடுத்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியறிதலையும் தெரிவித்துக்